ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال النبي صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து வளர்த்து இன்று வரை பராமரித்து பக்குவப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நாயகனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டுமாக. அம்மன்னனின் சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே அடிவிரலாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் பேசிக் கொண்டிருக்கும் என் மீதும் என்றென்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய நாள் என்பது இது எப்பேற்பட்ட நாள் என்று சொன்னால், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக ஒரு சிறப்பிற்குரிய நாளன்று, இன்னும் அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான அவனுக்குரிய அவனுடைய இல்லத்திலே அவனை பற்றியும் இன்னும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக வெறுமன அறிந்து கொள்ளாமல் அதை நம்முடைய உள்ளத்தில் உள்மார்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நாம் எல்லாம் வருகை தந்திருப்போம். எனவே அப்பேற்பட்ட நோக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியமான தூக்கம், பேச்சு போன்றவற்றிலெல்லாம் இருந்து கொஞ்சம் தவிர்ந்து இங்கே பேசப்படக்கூடிய பேச்சுகளில் நமக்கு எதெல்லாம் செவிதாழ்த்தி கேட்க முடிகிறதோ, எதெல்லாம் நமக்கு நன்கு புரிகிறதோ அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு நாமும் அதிகமாக முயற்சி செய்து அதற்கான பாக்கியத்தை அல்லாஹும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை உலகத்தில் படைத்திருக்கின்றான். இவ்வுலகத்தில் மனிதர்களாகிய நம்மை படைத்து விட்டு வெறுமன நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய நாட்களை எப்படி வேண்டுமானாலும் நகர்த்தி கொள்ளலாம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், உங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வரைமுறை இல்லாமல் அல்லாஹு தஆலா வெறுமன விட்டுவிடவில்லை. மாறாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்கள் எப்படி நகர வேண்டும், நீங்கள் அனைத்து நாட்களையும் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தெள்ளந்தெளிவாக திட்டமிட்டுதான் இவ்வுலகத்தை படைத்து அதில் மனிதர்களாகிய நம்மை படைத்து வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுவையே அனைத்து நேரமும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் நம்மை படைக்கும் பொழுது, மனிதர்களாகிய நம்மை படைக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள்,
உன்னை அதிக நேரம் வணங்குவதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது இந்த பலவீனமான படைப்பை ஏன் நீங்கள் படைக்கிறீர்கள் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் கூறிய வார்த்தை, என்னை விட நீங்கள் அதிகம் அறிந்து விடுவீர்களா, எனக்கு தான் அனைத்தும் அறியும் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு நம்மை படைத்தான். அப்படி என்று சொன்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை படைக்கவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு காரணத்திற்காக நம்மை படைத்திருக்கிறானே, அந்த காரணத்தை எந்த அளவு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், எந்த அளவிற்கு அந்த காரணத்தை சரிவர புரிந்து வைத்திருக்கின்றோம். அவை அனைத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுவதுதான் இந்த கல்வி, இந்த இல்மு. இந்த கல்வி என்பது நம் அனைவருக்கும், இந்த அறிவாற்றல் என்பது அனைவருக்கும் தேவைப்படுகிறது. எந்த அளவிற்கு அந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் கற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் சொல்லலாம், சிறிய வயதில் இருக்கும் பொழுது நான் கல்வி அதிகமாக மக்தபு மதரசாவிற்கு சென்று கற்றுக்கொண்டேன், ஏன் இந்த உலக கல்வியை கற்றுக்கொண்டேன், அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த கல்வி என்பது கடல் அளவு இருக்கிறதே, அதில் எந்த அளவிற்கு நாம் படித்தோம் என்று பார்த்தால் மிக சிறிதளவுதான் இருக்கும் சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால் இந்த கல்வி எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், ஒருவர் நம்மை கட்டாயப்படுத்தி கூறி படிக்கும் பொழுது வராது. மாறாக எப்பொழுது அந்த கல்வியை தேடி நீங்கள் செல்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த கல்வியுடைய தாக்கம் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், குல்ஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். எந்த ஒரு விஷயத்திலும் பிரிவினை பார்க்காதீர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பிரித்து பார்க்காதீர்கள் என்று கூறக்கூடிய அல்லாஹ் இந்த விஷயத்தில் பிரிவினை பார்க்கின்றான். எந்த விஷயத்தில்? குல்ஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியை பார்த்து கூறுகிறான், இந்த அடியார்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக, அவர்களில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்கிற கேள்வி அவர்கள் முன்னே நீ வைப்பாயாக என்று கூறுகிறான். சகோதரர்களே, அப்படி என்றால் அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய கேள்விக்கான அர்த்தம், கல்வியை கற்றவரும் கல்வியை கற்காதவரும் சமமாக மாட்டார் என்கிற ஒரு கோரிக்கையை அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் வைக்கின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த கல்வியை எந்த அளவிற்கு அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சற்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். குர்ஆனை ஓத தெரிந்திருக்கின்றோம், ஆனால் அந்த குர்ஆனை சிறிதளவு மாற்றினாலும் பிழையாகிவிடும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறோமே, அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று மாற்றிவிட்டால் அர்த்தமே மாறிவிடும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? இதற்கு உதாரணமாக தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. யார் சிறந்தவர்கள் என்று தெரியுமா? யார் அதிகமான ஈமான் உடையவர் என்று தெரியுமா? யாருடைய கல்விலே ஈமான் அதிகமாக இருக்கும் என்று தெரியுமா? கல்வியை யார் அதிகமாக கற்று அதிகமாக அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலமாக்களாகிய அறிஞர்களாகிய அவர்கள்தான் ஈமானில் மிக சிறந்தவர்கள், அவர்கள்தான் இந்த இல்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். அதில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் மாற்றினோம் என்று சொன்னால், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இன்னமா யக்ஷல்லாஹங்கிற இடத்துல நாம இன்னமா யக்ஷல்லாஹு என்று மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அது எப்படி மாறிவிடும்? அந்த உலமாக்களை பார்த்து அல்லாஹ் அஞ்சுகிறான், உலமாக்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்கிறான் என்கிற ஒரு அர்த்தம் என்பது மாறிவிடும். இந்த அளவிற்கு கல்வியிலே நுணுக்கம் இருக்கிறது சகோதரர்களே. நாம் அந்த கல்வியை எந்த அளவிற்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம்? கல்வியினுடைய மலை என்று கூறக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களிலேயே மிக இளம் வயது சஹாபி அவர்தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான கல்வியை கற்றக்கூடியவர்களாக இன்னும் பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கும் பொழுது சிறிய வயது இந்த இளம் சஹாபிக்கு மரியாதை என்பது மிக கூடுதலாக இருந்தது. எதன் காரணமாக தெரியுமா? அவர் எந்த அளவிற்கு அந்த கல்வியின் மீது ஆர்வம் வைத்திருந்தார் என்று தெரியுமா? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சிறிய வயது வாலிபனாக இருந்தார். ஒரு சிறிய வயது வாலிபனாக இருந்தார். ஆனால் அவர் நபி அவருடைய மரணத்திற்கு பிறகு எந்த அளவிற்கு கல்வியை அதிகமாக கற்கக்கூடியவராக மாறினார் என்று சொன்னால், ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக மதீனாவில் இருந்து திமிஷ்கிற்கு பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். இன்றைய போன்ற பயணம் என்பது
இன்றைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய பயணம் என்பது மிக எளிதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பயணம் செய்வதற்கான வாகனம் என்பது மிக வேகமாக நாம் பயணம் செய்வதற்கு வந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் பயணம் செய்வார்கள். இப்பேற்பட்ட பயணமாக இருக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் மதீனாவிற்கும் திமிஷ்கிற்கும் மிக தொலைவில் தூரம். அப்பேற்பட்ட தூரத்திற்கு எதற்காக சென்றார் அந்த சஹாபி? ஒரே ஒரு ஹதீஸை. யார் அந்த சஹாபி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கல்வியினுடைய மலை என்று அழைக்கப்பட்டார். எந்த ஒரு சந்தேகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தேகம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுக்கு, நபி அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு ஏற்பட்டாலும் அனைவரும் கை காட்டுவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று கேளுங்கள், அவர் அதை பற்றி அறிந்து வைத்திருப்பார். அவர் மூத்த சஹாபி கிடையாது, அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளம் வயது சஹாபி. அப்பேற்பட்டவருக்கு மரியாதை ஏன் அதிகமாக கொடுக்கப்பட்டது? அவருடைய கல்வியினுடைய தாக்கத்திற்காக. எப்படி அவர் சென்றார் என்று தெரியுமா? மதீனாவிலிருந்து திமிஷ்கிற்கு செல்கிறார் ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக. இந்த இப்னு அப்பாஸ் யார் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவினுடைய மகனாக இருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்த உறவிலே இருக்கிறார். இப்பேற்பட்ட இவர் எந்தவித பெருமையுமின்றி அவ்வளவு தூரம், தொலைவு தூரம் பயணம் சென்று ஒரு மூத்த சஹாபியை பார்ப்பதற்காக செல்கிறார். ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஹதீஸை தெரிந்த, நபி அவர்களோடு பயணம் செய்த எந்தவித மூத்த சஹாபியும் இல்லை. அதன் காரணமாக அவ்வளவு தொலைவு தூரம் அந்த ஒரே ஒரு சஹாபியை சந்தித்து ஒரு ஹதீஸை கேட்பதற்காக செல்கிறார். அந்த இடத்தை சென்றவுடன் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அந்த இடத்தை அடைகிறார். அடைந்தவுடன் அந்த வீட்டிற்கு சென்று அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த சஹாபி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எவ்வளவு களைப்பாக வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே, அவருடைய ரத்த உறவிலே இருக்கிறேனே, அவர் அந்த பெருமையோடு உள்ளே சென்று, நான் வந்திருக்கிறேன், முஹம்மது நபி அவருடைய சாச்சா மகன் இப்னு அப்பாஸ் வந்திருக்கிறேன், எழுந்து எனக்கு பதில் கூறுங்கள் என்று அவர் கூறவில்லை. மாறாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கடைபிடித்தார். சலாம் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் உள்ளே செல்லக்கூடாது. அதன் காரணமாக சுட்டெரிக்கக்கூடிய வெயிலிலே அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு விரிப்பை விரித்து அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கன்னத்திலே வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அதே வெயிலிலே எந்தவித சலிப்புமின்றி படுத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மை போன்று ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு சென்று அதிகமான கல்வியை கற்பதற்காக அல்ல, அதிகமாக இந்த உலக கல்வியை கற்பதற்காக அல்ல, இந்த மார்க்க கல்வியை அதிகமாக கற்பதற்காக அல்ல, அல்லது பல லட்சம் சம்பாதிப்பதற்காக அல்ல, மாறாக ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சஹாபி உள்ளே இருந்து வெளியே வந்தவுடன் அவர் கூறிய வார்த்தை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருந்தால் இங்கிருந்து நாங்கள் உங்களை பார்ப்பதற்காக வந்திருப்போமே, நாங்கள் இங்கிருந்து வந்திருப்போமே, எதற்காக நீங்கள் இவ்வளவு தொலைவு தூரம் மிக சிரமப்பட்டு வர வேண்டும் என்கிற கேள்வியை வைக்கிறார். அதற்கு அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, அதன் காரணமாக தான் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக தான் அன்றளவிலும் அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அவர் மிக பெரிதாக காணப்பட்டார். அது என்ன வார்த்தை? அவர் கூறிய வார்த்தை, இல்மு, கல்வி என்பது நம்மை தேடி வராது, மாறாக கல்வியை தேடி நாம் செல்ல வேண்டும். அதனால் தான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு செல்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த கல்விக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்விக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பற்றி இமாம் தபுரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மஅஜமுல் கபீர் என்கிற புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். அதை எப்படி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது பள்ளியிலே ஓரமாக ஒரு படுக்கணையை போட்டு அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஒரு சஹாபி ஸஃவான் இப்னு அஸால் என்கிற சஹாபி ஒருவர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நான் உங்களிடம் கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறேன், நான் உங்களிடம் கல்வியை தேடி வந்திருக்கிறேன் என்ற பதிலை கூறுகிறார். அவர் அதை கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து, நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன், சிறிது நேரம் கழித்து நீங்கள் வாருங்கள் என்று கூறவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய உஸ்தாதுமார்களாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவோ வேலையை முடித்துவிட்டு எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் பொழுது நாம் கேட்டால் அவருடைய நாவில் இருந்து அதிகபட்சம் இந்த வார்த்தை தான் வரும், சிறிது நேரம் கழித்து வா, அல்லது அதற்குரிய நேரம் வரட்டும் அப்பொழுது சொல்லித் தருகிறேன்.
ஆனால் நபி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள், அதன் காரணம் இந்த காரணம் தான். அப்பொழுது வரும் பொழுது நபி அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்தவித சலசலப்பும் இன்றி அவர் கூறிய வார்த்தை, அவருடைய மூஞ்சியில் இருந்து ஒரு தோய்வு கூட வரவில்லை. அவருடைய மூஞ்சியில் இருந்து ஒரு தோய்வு கூட வரவில்லை. அவர் அவரை பார்த்து கூறுகிறார், மர்ஹபன் மர்ஹபன், வருக, நீங்கள் வாருங்கள், இஸ்லாத்தை அறிவதற்காக கல்வியை கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய மனிதரே வாருங்கள் என்று அழைத்து அமர வைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள். அவர் கூறிய வார்த்தை, எவர் ஒருவர் கல்வியை கற்பதற்காக சென்று ஒருவரிடம் கல்வியை கற்பதற்காக ஆர்வத்தோடு சென்று கற்கிறாரோ அவரை மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளை கொண்டு சூழ்ந்து கொள்கிறார்கள். அவருடைய இறக்கைகளை கொண்டு சூழ்ந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், வெறும் ஒரே ஒரு மலக்குமார் அவருடைய இறக்கையை கொண்டு சூழவில்லை, மாறாக எப்பேர் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு மலக்குமாருக்கு மேல் இன்னொரு மலக்குமார், ஒரு மலக்குமாருக்கு மேல் இன்னொரு மலக்குமார் என்று 7வது வானம் அல்ல, 5வது வானம் அல்ல, 3வது வானம் அல்ல, மாறாக முதல் வானம் வரை அந்த ஒரு மனிதரை மலக்குமார்கள் அடுக்கடுக்காக சூழ்ந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்பேற்பட்ட வார்த்தை நபி அவர்கள் கூறினார்கள். இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கு? எவன் ஒருவன் கல்வியை கற்பதற்காக சென்று அதற்காக நேரம் ஒதுக்கி கற்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் இருப்பதாக நபி அவர்கள் அழகாக கூறி காட்டினார்கள். சகோதரர்களே, இந்த அளவிற்கு நபி அவர்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், இந்த கல்வியை இந்த அளவிற்கு தெளிவாக, இந்த அளவிற்கு மிக முறையாக ஆர்வத்தோடு இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்காததன் காரணமாக தான் அவர்கள் பெரிதானதற்கு பிறகு அந்த கல்வியினுடைய தாக்கம் என்பது அவருடைய உள்ளத்தில் இல்லை. கல்வியினுடைய தாக்கம் என்பது அந்த இளம் வயது வாலிபன் பெரிதானதற்கு பிறகு இல்லை. ஏனென்று சொன்னால், சிறிய வயதில் இருக்கும் பொழுது மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய, உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது இந்த மார்க்க கல்விக்கு சரியான முறையில் கொடுக்கப்படுவதில்லை. அதன் காரணமாக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக வழிகேட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய வயது வாலிபனுடைய வாயில் பார்த்தால் போதை பொருட்கள் இருக்கிறது. வாயில் வழியாக தான் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் மூசி வழியாக ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக போய்க் கொண்டிருக்கிறது. இன்னும் சில இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்தே செய்கிறார்கள், அதை அவர்களுடைய பெற்றோர்கள் கண்டிக்காமல் இருக்கிறார்கள். அப்படி மீறி கண்டித்தால் பெற்றோரே வேண்டாம் என்று வீட்டை விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை மாறுகிறது. ஏன்? சிறிய வயதிலிருந்து இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, நபி அவர்களை பற்றி, அல்லாஹ்வை பற்றி சரிவர சொல்லித் தரவில்லை. மாறாக இந்த உலக கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இந்த மார்க்க கல்வியை மிக பின்தங்கியதாக ஆக்கிவிடுகிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த தொய்வு நிலை ஏற்படுகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இதைவிட மிக மோசமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். நபி அவர்களுடைய பட்டம், நபி அவர்கள் நபியாக மாறுவதற்கு முன்னால் வரை ஜாகிலியாவுடைய காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு பங்கனாக இருந்தாலும், எந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் மதுவை இன்றி ஆரம்பிக்க மாட்டார்கள். மதுவை தொடாமல் அதை ஆரம்பிக்க மாட்டார்கள். மதுவையோடு அதை ஆரம்பித்தால்தான், மதுவோடு அதை முடித்தால்தான் அவர்களுக்கு அது திருப்தியாக நடந்த போரே இருக்கும். இப்பேற்பட்ட நிலை சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்பட்டது. இப்படி மதுவுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி அந்த மதுவை விட்டு வெளிவந்தார்கள் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் அதிகமான வார்த்தை எல்லாம் கூறப்படவில்லை. ஒரே ஒரு வசனத்தை கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் என்பது ஏற்பட்டது. அவர்கள் அதை விட்டு வெளிவரக்கூடியவர்களாக இருந்தால், காரணம் அந்த அளவிற்கு நபி அவர்கள் அந்த கல்வியினுடைய தாக்கத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இதை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக கூறுகிறார்கள். ஒரு முறை அபூ தல்ஹா சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே அனைவரும் மது அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் கூறுகிறார், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சிறு வயது வாலிபனாக இருக்கிறேன், நான் அனைவருக்கும் மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த வீட்டில் சில சஹாபாக்கள் மது அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குவளையிலே நான் மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அவர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அனைவரும் அந்த மதுவை அந்த குவளையை வைத்து வாயில் முத்தமிட்டு கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிலையில் வெளியே இருந்து ஒரு சத்தம் அப்பொழுது இறக்கப்படுகிறது. மாயிதாவிலே 90வது வசனம் இறக்கப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப். அந்த வசனம் என்பது முழுமையாக இறக்கப்படுகிறது. அதை இறக்கப்பட்டவுடன் அதில் இருந்த அர்த்தம்,
சூது, மாது, மது அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டது. இதை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்கிற வசனம் இறக்கப்படுகிறது. அதை வெளியே ஒரு நபர் சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அனைவருடைய குவளையும் கீழே விழுந்து உடைகிறது. இது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அனைவரும் அந்த குவளையை வாயில் வைத்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று வாயிலே இருந்த அந்த குவளை காலிற்கு கீழாக மிதிபடுகிறது. அனைவரும் அங்கிருந்து எழுகிறார்கள். எழுந்து நறுமணத்தை பூசிவிட்டு நபி அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நறுமணம் எதற்காக? வெறும் ஒரே ஒரு வசனத்தை கேட்டார்கள். கேட்டவுடன் இதை நபி அவர்களும் வெறுத்திருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தடை செய்து விட்டான். இதை நபி அவர்களும் வைத்திருப்பார்கள் என்று அவர் உள்ளத்தில் ஏற்பட்டது. அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வசனம் சரியாக இருக்குமா, ஒருவேளை ஃபித்னாவாக குழப்பமாக யாராவது கிளப்பியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சிந்திக்கவில்லை. மாறாக அப்படி அடிமையாகி கொண்டிருந்த அவர்களுடைய உள்ளத்தில் என்ன தோன்றியது? ஒருவேளை இது நமக்கு நிஜமாவே இருக்க போகுது, நிஜமாவே நபி அவர்கள் இதை தடை செய்திருக்க போறார்கள், நிஜமாகவே அல்லாஹு தஆலா இதை தடை செய்திருக்க போறான், எனவே நாம் அந்த வாசனை கூட அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்க போகிறது என்ற எண்ணத்தோடு அந்த நறுமணத்தை பூசிவிட்டு நபி அவர்களை பார்ப்பதற்காக சென்றார்கள். இந்த அளவிற்கு அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய உள்ளம் இருந்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த கல்வியினுடைய தாக்கத்தை நபி அவர்கள் அந்த அளவிற்கு மிக அழகிய முறையில் அவருடைய உள்ளத்திலே போதித்துக் கொண்டு வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, இன்னும் இந்த கல்வி என்பது எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய தகுதியை மேலோங்கி காட்டும் என்று சொன்னால், இதை நாம் செயலளவு வெளிப்படுத்த வேண்டாம், மற்றவர்கள் பார்ப்பதற்காக வெளிப்படுத்த வேண்டாம். மாறாக இந்த கல்வியினுடைய தாக்கத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய தகுதியை உயர்த்துவான். ஏனென்றால் அதற்கு சான்றாக அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். قد سمع الله என்கிற ஜுஸுவிலே அல்லாஹ் தஆலா முஜாதலா என்கிற சூராவிலே கூறி காட்டுகின்றான். இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். யார் ஒருவர் ஈமானிலே சரியாக இருக்கிறாரோ, யார் ஒருவர் இந்த கல்வியை அதிகமாக கற்று அதன் மூலமாக அதிகமாக பயன்பெறக்கூடியவராக இருக்கிறாரோ, அதன்படி சரியான வழியில் நடக்கிறாரோ, அவருடைய தரஜா, அவருடைய தகுதியை நான் உயர்த்துவேன் என்று கூறுகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவரோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் ஆட்சியாளரோ அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்த, ஏன் அனைத்தும் படைப்பாளனாக இருக்கும் பொழுது, அனைத்தும் படைப்பினங்களாக இருக்கும் பொழுது படைத்த ஒருவனாக இருக்கிறானே, நான் தான் ஒருவன் படைத்தவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறானே, அப்பேற்பட்ட அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், நீங்கள் ஈமானுடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கல்வி நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வந்ததால்தான் இந்த ஈமான் என்பது அதிகரிக்கும். அதனால் தான் அல்லாஹ் பின் கூறுகிறான், இந்த கல்வியில் அறிவுடையவனாக யார் இருக்கிறானோ அவனுடைய தகுதியை நான் உயர்த்துவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வே உயர்த்தி விட்டார் என்று சொன்னால் வேறு யாரால் நம்முடைய தகுதியை கீழே இறக்க முடியும்? சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த அளவிற்கு இந்த கல்வி என்பது மிக முக்கிய பங்கு நம்முடைய வாழ்க்கையில வகிக்கிறது. எனவே நாம் வாழக்கூடிய அனைத்து காலங்களிலும் இந்த கல்வியை விடாதவாறு இருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே இந்த கல்வியை அதிகமாக ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வியினுடைய தாக்கம் என்பது பெரிதானதற்கு பிறகு காணப்படும். அதனால் தான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். சிறிய வயதிலேயே அவனுக்கு நாம் அந்த கல்வியை சரிவர ஊட்டி வளைத்தோம் என்று சொன்னால் பெரியவனானதற்கு பிறகு இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை சீராக்காமல் தஜ்ஜாலுடைய குழப்பம் ஏற்படும் பொழுது, எப்பொழுது இந்த ஃபித்னாக்கள் அதிகமாக ஏற்படும் பொழுது, இஸ்ராயலுடைய குழப்பம் அதிகமாக நிலைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அந்த இளைஞர்கள் சரியான வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியினுடைய தாக்கம், கல்வியை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது அனைத்து இளைஞர்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அதற்கு அவர்களுடைய பெற்றோர்களும் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். இளைஞர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் அதற்கு அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கல்வியினுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு அந்த முக்கியத்தை உள்வார்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலுரையில் இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றியும்
எந்த அளவிற்கு இந்த கல்வி என்பது சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிக முக்கிய பங்கு வகித்தது. அதற்கு காரணமாக இருந்த அவருடைய உஸ்தாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளந்தெளிவாக அந்த கல்வியை போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் இன்னும் அந்த கல்வி எந்த அளவிற்கு நம்முடைய தகுதியை உயர்த்தும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்னும் இந்த கல்வியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சரியாக ஒருவன் இந்த கல்வி அறியவில்லை என்று சொன்னால் அவனுடைய முடிவு என்பது மிக தவறானதாக இருக்கும். இதற்கு உதாரணமாக தான் ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். ஒரு அறையிலே ஒரு மனிதனை விட்டுவிட்டு அதிலே அவனுக்கு 3 பாவங்களை விட்டு விடுவார்கள். 3 பாவங்களை விட்டு விடுவார்கள். இந்த 3 பாவங்களில் நீ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று கூறப்படும். அவன் அதில் என்ன யோசிப்பான்? அதில் 3 பாவம் இருக்கும். ஒரு பாவம் மதுவை நீ அருந்த வேண்டும், இன்னொரு பாவம் அல்லது நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணை என்று விடப்பட்டு இருக்கும், அல்லது ஒரு சிறுவன் இருப்பான், அந்த சிறுவனை நீ கொலை செய்ய வேண்டும். இதில் நீ எதை செய்வாய் என்று அவனுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். அப்பேற்பட்ட நிலையில் அவன் இருக்கும் பொழுது அவன் சிந்திப்பான், இந்த சிறுவனை நான் கொலை செய்தால் அந்த சிறுவன் கஷ்டப்படுவான், அது அவனுக்கு வேண்டாம் என்ற மனசு அவனுக்கு வராது. அப்பேற்பட்ட இலகிய மனமுடையவனாக இருப்பான். அதனால் அந்த சிறுவனை விட்டு விடுவான். இந்த பெண்ணை விபச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும், அந்த பெண்ணிற்கு அது கஷ்டத்தை தரும், எனக்கும் அது பாவமாகிவிடும், ஏன் 2 பேருக்கும் அது கஷ்டம் வர வேண்டும் என்று அந்த 2 பாவத்தை விட்டுவிட்டு மதுவை நான் குடித்தேன் என்று சொன்னால் இது எனக்கு மட்டும் தானே தீங்கு, என்னோடு போகட்டும் என்று நினைத்து அந்த மதுவை அருந்துவான். அந்த மதுவை அறிந்ததற்கு பிறகு தான் என்ன செய்கிறேன் என்ற நிலையை மறந்து, நான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டு அந்த விபச்சாரத்தையும் செய்யக்கூடியதற்கு தள்ளக்கூடியவனாக மாறுவான். அதற்கு பிறகு அந்த சிறுவனை கொலை செய்யக்கூடிய பாவத்திற்கும் தள்ளப்படுவான். ஏனென்றால் அவன் என்ன செய்கிறான் என்கிற நிலையை அவன் மறந்து விட்டான். அதனால் தான் நபி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மது என்பது தீமைகளின் தாயாக இருக்கிறது என்பதாக கூறினார்கள். அப்பொழுது நாம் இந்த கல்வியை அவன் சரியாக அறிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால் இந்த மது என்பது மிகப்பெரிய பாவம், இது அனைத்து பாவமும் செய்வதற்கு தலைமையாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருப்பான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிற்கும் உதாரணமாக இந்த கல்வி என்பது நமக்கு திகழும். எனவே இந்த கல்வி என்பது அந்த அளவிற்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலும் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பின் கீழாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சீரும் சிறப்புமாக திருச்சி ஏர்போர்ட்டிலே நடைபெறக்கூடியதுதான் இந்த அல்ஹுதா அனாதை இல்லம். இதற்கு நிரந்தர வருமானம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வைத்து நடைபெற்று வருகிறது இந்த அனாதை இல்லம். இதில் வெறும் அனாதைகள் மட்டும் இருக்கிறார்களா என்றால் இல்லை, இதில் மாறாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் படிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அனாதைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு சில இருக்கக்கூடிய குழந்தைகளை சேர்த்து அவர்களிடம் பணம் வாங்கினால் அதை வைத்து அவர்களை பார்க்கலாம் என்கிற நல்லெண்ணத்தோடு அவர்களை வைத்தும் அந்த அனாதை இல்லம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது அல்லாஹ்வுடைய கிருபையினால். எனவே அதற்கு நிரந்தர வருமானம் என்று எதுவும் கிடையாது. உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் தரக்கூடிய அந்த தொகையை வைத்து அந்த அனாதைகளை இன்று அளவிலும் பராமரித்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள், எவர் ஒருவர் அனாதையை பராமரிக்கிறாரோ அவரும் நானும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று ஆட்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் இணைத்து கூறி காட்டினார்கள். எனவே அதற்கேற்ப அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் நீங்கள் அனாதையை ஆதரியுங்கள் என்று கூறி காட்டுகின்றான். எனவே அதையும் அடிப்படையாக வைத்து நாம் தேடி செல்லாமல் அப்பேற்பட்ட வாய்ப்பு நம்மை தேடி வந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அந்த அனாதைகளுக்காக உங்களால் முடிந்த அதிகமான உதவியை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த இல்லத்தில் வெறுமன உலக கல்வி மற்றும் போதிக்கப்படாமல் மாறாக மார்க்க கல்வியும் அந்த அனாதைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். மார்க்க கல்வி தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வியை அதிகமாக ஊட்டி அவர்களுக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை நாம் பற்றி அறிந்தோம். அதே போன்று கல்வியை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அது மற்றவர்களுக்கு அறிவதற்காக எந்த அளவிற்கு உதவி செய்கிறோமோ அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக பயன்பெறக்கூடிய காலமெல்லாம் நமக்கும் அதிலே பங்கு இருந்தால் அதற்குரிய நன்மை அல்லாஹ் நாடினா நமக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே அதை மனதில் வைத்து இப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்மால் முடிந்த பொருளாதாரத்தை அந்த அல்ஹுதா அனாதை இல்லத்திற்காக கொடுத்து இன்னும் 2025 வர இருப்பதனால் அதனுடைய கேலண்டரும் அந்த அல்ஹுதா அனாதை இல்லத்தின் சார்பாக அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேலண்டருக்கு விலை என்பது நிர்ணயிக்கப்படவில்லை, அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எனவே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உபயோகப்படும் அளவு வீணாக்காமல் உபயோகப்படும் அளவு அதை வாங்கி கொண்டு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அந்த அனாதை இல்லத்திற்காக அதிகமாக தந்து அதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமாக அருள்
அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மறந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை அதிகமாக கற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இன்னும் அதன் அமல்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்புவே, எங்களுடைய உள்ளங்களை உனது மார்க்கத்தில் இணைத்திருக்கச் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.